வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு கதை, சிறுகதை வாசிக்க வந்திருக்கிறேன். இந்த கதைய "முறையிட ஒரு கடவுள்" அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கேன். நல்லா இருந்த கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இதோட ஆசிரியர் சர்வோத்தமன் சடகோபன். இவரு இவர் எழுதின முதல் சிறுகதை தொகுப்பும், முதல் புத்தகமும் இதுதான் அப்படின்னு சொல்றார். அவர பத்தி ரொம்ப அதிகமா எதுவும் சொல்லல. 2 வரிகள்ல சொல்லியிருக்கிறாரு. நான் முதல் புத்தகமும் இதுதான், முதல் சிறுகதை தொகுப்பும் இதுதான் சொல்லியிருக்கேன். நெறைய கதைகள் இருக்கு. 14 கதைகள் கிட்ட இருக்கு. அதுலருந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு கதை நான் வாசிக்கிறேன். ஓகேயா? கேளுங்க. எல்லாரும் தீபாவளி நல்லா கொண்டாடுனீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே. பூதக்கண்ணாடி. சிறுகதையோட பேரு பூதக்கண்ணாடி. பூதக்கண்ணாடிங்கிறது மேக்னிஃபை பண்ணி காட்டுற ஒரு கண்ணாடி. அம்பேத்கர் சர்க்கிளில் இருந்து வலது பக்கமாக திரும்பி சிறிது தூரம் சென்றால் சாலை அதுவாகவே இடது பக்கம் திரும்பும். அங்கேதான் ஷெர்கான் மசூதி இருப்பதாக கடைக்காரர் சொன்னார். சிறிது தூரம் சென்றவுடன் அங்கே ஒரு மசூதியும் அருகில் ஒரு தகரப் பலகையில் அதன் வரலாற்று சிறப்பும் எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். மசூதியின் சுவரோடு ஒட்டி கட்டப்பட்டிருந்த வீட்டின் வெளியே ஒரு வெள்ளை நிற பூனையும் அதன் குட்டிகளும் விளையாடிக் கொண்டிருந்தன. பச்சை நிறத்திலான கதவு லேசாக திறந்திருந்தது. ஒரு முதியவர் வெளியே வந்தார். நான் தகர பலகையில் எழுதப்பட்டிருந்ததை படித்துக் கொண்டிருந்ததை பார்த்த முதியவர், இது எழுதப்பட்டு 20 வருடங்கள் ஆகின்றன என்று சொன்னார். நான் பஷீரை பார்க்க வந்திருப்பதாக சொன்னேன். எந்த பஷீர் என்று கேட்டார். அவருடைய முழுமையான பெயர் முகமது பஷீர் என்றும் தமிழ்நாட்டில் நெய்வேலியில் வசித்தார் என்றும் சொன்னேன். இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் வசிக்கிறார். அவர் பெயர் பஷீர் தான். எந்த ஊர் சொன்னீர்கள் என்று கேட்டார். நெய்வேலி என்றேன். முதியவர் ஏதோ யோசிப்பது போல என்னை பார்த்துவிட்டு, ஊர் பற்றி சரியாக தெரியவில்லை, ஆனால் அவர் பெயர் பஷீர் தான். இப்போது வீட்டில் இல்லை என்றார். எங்கே இருப்பார் என்றேன். இங்கு அருகில் ஒரு கடிகார கடையில் வேலை பார்த்து கொண்டிருப்பதாக சொன்னவர், வரும் நேரம்தான், உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு மசூதிக்குள் சென்று விட்டார். திண்ணையில் உட்கார்ந்தேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. வந்த வழியே திரும்ப சிறிது தூரம் சென்றேன். சில டீ கடைகள் இருந்தன. டீ குடித்துவிட்டு மறுபடி வந்து அமர்ந்து கொண்டேன். சற்று நேரத்தில் மசூதி சுவரில் தலை சாய்த்து உறங்கிவிட்டேன். ஒரு சிறு குழந்தையை நாய் ஒன்று அதன் கன்னத்தில் கடிப்பது போன்ற கனவு கண்டு உடல் திடுக்கிட்டு எழுந்தேன். இருட்டியிருந்தது. மணி 7:30. முதியவர் என்னிடம் எதுவும் பேசாமல் தன் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். பச்சை நிறத்திலான கதவு. கதவை தான் மூடவும் திறக்கவும் முடியும். கதவு மூலமாகத்தான் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் முடியும். சுவரில் இது சாத்தியமில்லை. இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்ம பாட்டுக்கு வீட்டுல ஒரு பகுதி அப்படின்னு கதவை தாண்டி போயிட்டு இருக்கோம். இவர் அந்த கதவை அப்படி யோசிக்கிறாரு. கதவை மட்டும்தான் மூடவோ திறக்கவோ முடியும். பக்கத்துல இருக்கிற சுவரை மூடவோ திறக்கவோ முடியாது. அதே மாதிரி அந்த கதவு வழியாதான் நம்ம உள்ள போகவும் வெளியே வரவும் முடியும். இத நான் எப்படி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, மனிதர்களோட அன்போட யோசிச்சு பார்த்தேன். ஒரு சுவர் போல இறுகிய மனமுடைய மனிதர்களோட நம்ம எவ்வளவு அன்பை காட்டினாலும் கொட்டினாலும் அவங்களோட நம்மளால நெருங்கவே முடியாது. அதே இது கதவு மாதிரி திறக்கவும் மூடவும் எளிதா இருக்கிற மனிதர்களோட நம்மால சுலபமா ஒட்டிக்க முடியும் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே மேகங்களின் ஊடாக நிலா தெரிவதும் மறைவதுமாக இருந்தது. 3 நட்சத்திரங்கள் நேர்கோட்டில் இருப்பதை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த 3 நட்சத்திரங்களை நான் படிக்கிற காலத்துல இருந்தே பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது இருந்த இடத்த விட்டு நகலவே இல்லை. என் கால் அருகில் ஏதோ தட்டுப்படுவது போல் இருந்தது. வெள்ளை நிற பூனை. நான் பதறி போய் கால்களை மடக்கி கொண்டேன். மறுபடியும் எழுந்து
டீ குடித்து வரலாமா என்று யோசித்தேன். நாம் ஏன் பஸ்ஸில் இருக்கும் கடையை விசாரித்து அங்கேயே சென்றிருக்க கூடாது என்று நினைத்தேன். இந்த எண்ணம் முன்னர் தோன்றவில்லையே என்று சலிப்பாக இருந்தது. இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பிறகுதான் நம்ம கடையை விசாரிச்சுட்டு கடைக்கே போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது. சற்று தொலைவில் ஒரு முஸ்லிம் பெரியவர் எச்சிலை துப்பிவிட்டு சென்று கொண்டிருந்தார். அவருடன் 2 பெண்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் வலது பக்கமாக திரும்பவும் அவர்களுக்குள்ளிருந்து வெளியே வருவது போல ஒரு உருவம் என்னை நோக்கி வந்தது. ஒருவன் காலை சற்று தத்தி தத்தி வைத்தவாறே நடந்து வந்தான். பஷீர் தான். நான் அமர்ந்திருந்த வீட்டுக்கு முன்பு அவன் வீடு இருந்ததாலும், நான் இருந்த இடத்தில் சற்றும் வெளிச்சமின்றி இருந்ததாலும், தன்னை பார்க்க ஒருவன் வந்திருப்பான் என்று எதிர்பார்த்திருப்பதற்கான சாத்தியங்கள் சற்றும் இல்லை என்பதாலும் அவன் தன் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று விட்டான். கதவு திறந்து கதவு மூடினான். மனிதர்கள் மறைந்து விடுகிறார்கள். இவருக்கு என்னமோ கதவு மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன். நம்ம கண் முன்னால மனிதர்கள் இருக்காங்க, கதவை திறந்து மூடிட்டாங்கன்னா மறைஞ்சு போயிடுறாங்க. எனக்கு அவனை அழைக்க வேண்டும் என்றே தோன்றவில்லை. சிறிது நேரம் கழித்து கதவை தட்டினேன். கதவு திறந்தது. பஷீர் லுங்கியும் கை வைத்த வெள்ளை நிற பனியனும் அணிந்திருந்தான். சற்று குழப்பத்துடன் வெளியில் இருக்கும் குண்டு பல்புக்கான சுவிட்சை போட்டான். யாரு நம்மளை இந்த நேரம் பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார். இப்போது அவன் எனக்கு நிழல் போல தெரிந்தான். வெங்கடனா என்ற ஒலி கேட்டது. ஆமாம், கண்டுபிடிச்சு விட்டாரு. அவன் சிறிது நேரம் ஒன்றும் பேசவில்லை. உள்ளே வா என்றான். நான் சென்றேன். அவன் கதவை தாளிடவில்லை. வீட்டின் ஜன்னல்களே இல்லை. ஒரு சிறிய அறை, ஒரு பாய், தலையணை, சிவப்பு நிற பிளாஸ்டிக் குடத்தில் நீர், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. பின் கதவை திறந்து விட்டான். குளிர்ந்த காற்று வந்தது. நான் தலையணியை எடுத்து சுவரில் சரிந்து அதில் சாய்ந்து கொண்டேன். ஒரு குவளையில் நீர் எடுத்து கொடுத்து அவனும் அமர்ந்து கொண்டான். பஷீர் அப்படியே தான் இருந்தான். சிறுவயதில் நான் பார்த்த பஷீருக்கு கொஞ்சம் மீசையும் 2 நாட்கள் சவரம் செய்யாமல் விடப்பட்ட லேசான தாடியும் வரைந்தான் இப்போதைய பஷீர். நான் சிரித்தேன். அதிக மாற்றம் இல்லாத. இப்போது எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான். பெங்களூரிலிருந்து என்றேன். வேலையை பற்றி கேட்டான். மருத்துவமனை ஒன்றில் கிளினிக்கல் பார்மசிஸ்டாக இருப்பதாக சொன்னேன். நோயாளிக்கு அவர் உட்கொள்ளும் மருந்துகளை அவரின் உடல் அமைப்பின்படி சற்று மாற்றி அமைப்பது போன்ற வேலை என்று விளக்கினேன். அவன் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை. நானாக கொஞ்சம் சொன்னேன். அவன் இரவு உணவுக்கு சப்பாத்தி மாவு இருப்பதாக சொல்லி அடுப்பறைக்குள் சென்றான். சப்பாத்திக்கு கூட தக்காளியும் வெங்காயமும் போட்டு கொப்சு போல ஏதோ செய்தான். பெங்களூரில் யாருடன் தங்கியிருக்கிறேன்? சமைத்து சாப்பிடுகிறேனா, வெளியே சாப்பிடுகிறேனா, அக்காவுக்கு குழந்தை பிறந்து விட்டதா என்பது போன்ற சில கேள்விகளை அவன் கேட்பதும் நான் பதில் சொல்வதுமாக சென்றது. இந்த கேள்விகள் கேட்கிறதுலயே அடுத்தவங்களோட அன்பை புரிஞ்சுக்கலாம். நம்ம மேல அக்கறைப்பட்டு நம்மளை சார்ந்தவங்களை பத்தி கேட்டாங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம மேல அன்பு உள்ளவங்க. இதே இது நம்மளை பார்த்த உடனே தன்னை பற்றின விஷயங்களையே நிறைய சொன்னாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடுத்தவங்க மேல பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சுயநலமா எந்நேரமும் தன்னை பற்றியே நினைத்து கொண்டுக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். சாப்பிடும்போது அவர் ஏன் இப்படி விசித்திரமாக பெனுகொண்டா என்ற ஊரில் வந்து தங்கி இருக்கிறான் என்று கேட்டேன். இவர் அவனை பத்தி கேட்கிறாரு, பஷீர் இவரை பத்தி கேட்கிறார். இந்த ஊர் தனக்கு பிடித்திருப்பதாக சொன்னான். இந்த ஊர் விஜயநகர அரசின் காலத்தில் முக்கியமான நகரம். இங்கு கோட்டை இருந்தது. இங்கு அவர்களை வெல்வது அவ்வளவு எளிதாக இல்லை. பல கோயில்கள் இருக்கின்றன. மலை மேலே கூட ஒரு சிதிலமடைந்த கோயில் இருக்கிறது. பாபையா என்னும் சூஃபி தியானம் செய்த இடமும் அவரின் தர்காவும் ஷெர்கான் மசூதியும் இங்கு இருக்கின்றன. எனக்கு ஏனோ சமயங்களில் நடந்து செல்லும் போது பல விஜயநகர காலத்து காவலாளிகள் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது போல தோன்றும் என்றான். மசூதி அல்லது கோயிலுக்கு சென்று அங்குள்ள தூண்களை தொடும்போது 500 வருடங்களுக்கு முன் இருந்த மனிதனை
தொட்டுவிட்டது போன்ற உணர்வு ஏற்படுகிறது என்பான். நான் நம்மூரிலேயே விருத்தாச்சலத்தில் விருந்தீஸ்வரர் போன்ற பழமையான கோயில்கள் இருக்கின்றனவே என்றேன். நான் ஊரை விட்டு வந்து விடலாம் என்று நீண்ட நாட்கள் யோசித்துக் கொண்டிருந்தேன். என் அண்ணன் மனைவியின் மூத்த சகோதரர் இங்கு ஷேர் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்தார். அவர் எனது கால் சரியாவதற்காக இங்கு பாப்பையா தர்காவில் வந்து ஒரு முறை வேண்டிக் கொள் என்று சொல்லியிருந்தார். எனக்கும் எங்காவது சென்று வரலாம் என்று தோன்றியது. அவருடன் வந்து சில நாட்கள் தங்கினேன். அப்போது ஊர் பிடித்து விட்டது. ஊருக்கு சென்ற சில மாதங்களில் மறுபடி வந்துவிட்டேன். அவர்தான் இப்போது இருக்கும் வேலையில் சேர்த்து விட்டார். இப்போது அவரும் இங்கு வருமானம் சரியில்லை என்று சொல்லி பெங்களூர் சென்று விட்டார். எனக்கு இங்கிருந்து போக பிடிக்கவில்லை என்று நீண்ட நேரம் பேசினான் பஷீர். கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு முன் நெய்வேலியில் நடந்த சர்க்கஸ் ஒன்றிற்கு சென்றிருந்த பஷீர் படிக்கட்டு போல கட்டப்பட்டிருந்த அமர்விடத்தில் இருந்து தவறி போய் கீழே விழுந்து விட்டான். முதுகு எலும்பில் அடிபட்டது. அந்த விபத்துக்கு பின்னர் ஒரு கால் சரியாக நடக்க வரவில்லை. சற்று தத்தி தத்தி நடப்பான். ஏனோ இன்னும் பஷீர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பஷீர் எனக்கு ஒரு தலையணையும் போர்வையையும் கொடுத்துவிட்டு பாயில் படுத்து விட்டான். அந்த வீட்டில் போர்வை தேவைப்படும் என்று தோன்றவில்லை. மின்சாரம் நின்றுவிட்டால் காற்றுக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் ஏன் பஷீரை பார்க்க வந்தேன் என்று எனக்கே சரியாக தெரியவில்லை. பெரிய அளவில் நட்பு என்று சொல்ல முடியாது. நெய்வேலியில் நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் வரை அவனுடன் பழக்கம். அதன் பின் நான் B.Pharm படிக்க சிதம்பரம் சென்று விட்டேன். 1 மணி நேரத்தில் சென்று வரலாம் என்றாலும் அங்கேயே ஹாஸ்டலில் தங்கிவிட்டேன். அதன் பின் அவ்வப்போது சாலையில் எங்காவது பார்த்தால் பேசுவோம். அப்படி ஒரு முறை ஊருக்கு வந்த போதுதான் அம்மா பஷீர் சர்க்கஸ் சென்றிருந்த போது கீழே விழுந்து விட்டான் என்றாள். அப்போது போய் அவனை பார்த்த ஞாபகம் இருக்கிறது. அவனுடைய தந்தை ஒரு கடிகார கடை வைத்திருந்தார். அங்குதான் எங்கள் வீட்டுக்கு சுவர் கடிகாரம் வாங்கினோம். பஷீருக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும். இருவருக்கும் திருமணம் நடந்து விட்டது. இடையில பஷீருக்கு நடக்கல, அண்ணனுக்கும் நடந்துட்டு தம்பிக்கும் நடந்துட்டு. அண்ணன் தான் கடிகார கடையை பார்த்து கொண்டிருக்கிறான். தம்பிக்காரன் கல்ஃப் போய்விட்டான். பஷீருக்கு பணப்பிரச்சனை என்று சொல்ல முடியாது. அவனுடைய தந்தை சில லைன் வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார். அதுவே நல்ல வருமானம். கான் சற்று தத்தி தத்தி நடக்கிறான். அதை ஒரு பிரச்சனையாக அவனோ அவனை சுற்றி இருப்பவர்களோ பார்ப்பதாக நான் உணர்ந்ததில்லை. அதெல்லாம் அவன் திருமணம் செய்து கொள்வதற்கு தடை இல்லை. 12ஆம் வகுப்புக்கு பின் பஷீர் படிக்கவில்லை. சிறுவயதில் அவனுடன் சேர்ந்து தொழுதிருக்கிறேன். ரம்சான் நோன்பின் போது பள்ளிவாசலில் இருந்து மிளகும் கருவேப்பிலையும் போட்ட கஞ்சியை கொண்டு வந்து கொடுப்பான். நான் இன்று வரை அத்தனை சுவையான கஞ்சியை அருந்தியதில்லை. பஷீர் ஏன் இப்படி ஏதோ ஒரு ஊரில் வந்து அமர்ந்து கொண்டு இப்படி ஒரு கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று புரியவில்லை. மேலும் இப்போது அவனை நான் எதற்காக சந்திக்க வந்தேன் என்றும் எனக்கு புலப்படவில்லை. நானே இப்படி போய் போய் பார்க்க போவேன். நமக்கு அறிமுகமானவங்க ரொம்ப க்ளோஸ்ன்னு இல்லைன்னா கூட அந்த ஏரியால இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா போய் பார்க்கணும்னு நினைப்பேன். மறுநாள் காலை மசூதியில் பாங்கு பிடித்த போது எழுந்து கொண்டேன். பஷீர் மசூதிக்கு சென்றிருந்தான். சிறிது நேரம் கழித்து வந்த அவன் எலுமிச்சை சாறும் தேனும் கலந்த டீயை எனக்கு கொடுத்தான். மணி 6 தான் ஆகியிருந்தது. குளித்துவிட்டு வா, பாப்பையா தர்கா வரை சென்று வரலாம் என்றான். பாப்பையா தர்கா சென்றோம். அங்கு ஒருவர் எனக்கு மயிலிறகால் தலையில் வருடி விட்டார். அது நானும் பார்த்திருக்கேன். ஒரு தர்காவுக்கு போனேன். அங்க ஒரு பழக்கம் இருக்கு. அங்க உள்ளவங்க வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது வந்து ஒரு பெரிய மயிலிறக வச்சு தடை விடுறாங்க. ஏதோ பெருங்கருணையின் ஆசீர்வாத சொற்கள் போல தோன்றின. பஷீர் சிறிது நேரம் அங்கு அமர்ந்து தியானம் போல ஏதோ செய்தான். அங்கிருந்தவர்களுடன் உருதுவில் பேசிக் கொண்டிருந்தான். பாப்பியாவின் சமாதியின் மீதிருந்த ஒரு ரோஜாவை எடுத்து என்னிடம் கொடுத்தான்.
இதை வைத்துக்கொள் என்றான். நான் வாங்கிக் கொண்டேன். பன்னீர் ரோஜா, அற்புதமான சுகந்தம். இருவரும் பைக்கில் திரும்பிச் சென்றோம். பஷீர் என்னிடம், எவ்வளவு நாட்கள் தங்கப் போகிறாய், எதற்காக பெனுகொண்டாய் வந்தாய் என்று எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. ஆனால் மிகவும் உற்சாகமாக இருந்தான். இவரை பார்த்ததில் அவருக்கு சந்தோஷம். சிலர் அந்த ஒத்தொத்த கேள்விகள், ஒரு சின்ன வார்த்தைகள்லயே அவங்களுக்கு நம்ம வந்திருக்கிறத பிடிக்குதா பிடிக்கலையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிறிது நேரத்தில் அவரது வீட்டில் அருகில் இருந்த பள்ளிக்கூட மைதானத்திற்கு சென்றோம். சிலர் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒருவன் பாரில் தண்டால் எடுத்துக் கொண்டிருந்தான். அங்கு இன்னும் சில மட்டைகளும் பூப்பந்தும் இருந்தன. பஷீரும் நானும் சிறிது நேரம் விளையாடினோம். அவன் நன்றாகவே விளையாடினான். வீடு சென்று மறுபடியும் குளித்து என்னை அந்த மசூதிக்குள் அழைத்துச் சென்றான். அது ஷெர்கான் மசூதி என்று அழைக்கப்படுகிறது. கட்டி கிட்டத்தட்ட 300 வருடங்கள் ஆகின்றன. நான் என் வாழ்நாளில் அதுவரை மசூதிக்குள் சென்றதில்லை. கை கால்களை அங்கிருந்த குழாயில் கழுவிக்கொண்டு உள்ளே வர சொன்னான். பாயும் அதன் மேல் சுத்தமான வெண்ணிற மெத்தைகளும் போடப்பட்டிருந்தன. சில வயோதிகர்கள் பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து ஏதோ வாசித்துக் கொண்டிருந்தார்கள். மசூதியின் மையத்தில் இருபுறத்திலும் தூண்கள் இருந்தன. என்னிடம் அந்த தூண்களை சுற்றச் சொன்னான். நான் சுற்றினேன். அவை சுற்றின. இவர் சுற்றுறாரு, தூண்களும் சுற்றுது. பிறகு வெளியே அழைத்து வந்தான். அங்கு ஷெர்கானின் நினைவுக்கல் இருந்தது. நாங்கள் இருவரும் பின்பக்க பள்ளிக்கூட மைதானம் வழியாக மறுபடியும் வீடு வந்து சேர்ந்தோம். காலை உணவுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டேன். சிரித்தான். பிறகு என் பைக் சாவியை வாங்கிக் கொண்டு என்னை அமரச் சொன்னான். 2 தெருக்கள் சென்ற பின் ஒரு வீட்டின் அருகில் வண்டியை நிறுத்தினான். தனி வீடு. ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வெளியே நின்றது. உள்ளே அழைத்துச் சென்றான். பஷீர் வருவதற்காக காத்திருந்தவர்கள் போல அவர்கள் அவன் வந்ததும் அவனை வரவேற்றார்கள். மிகுந்த மரியாதையோடு நடந்து கொண்டார்கள். என்னை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். அவர்கள் என்னிடம் தெலுங்கில் பேசினார்கள். பிறகு எனக்கும் புரியட்டும் என்று அனைவரும் தெலுங்கிலேயே பேசினார்கள். சுமார் அவங்க உருது, இவருக்கு உருது புரியாதுங்கிறதுனால தெலுங்குல பேசினாங்க. சுமார் 25 வயது நிரம்பிய பெண் எங்கள் இருவருக்கும் சாப்பாட்டு மேஜையில் தட்டுகளை வைத்து இட்லியும் தக்காளி சட்னியையும் வைத்தாள். அவளை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. கூர்மையான நாசி, கருப்பு நிறத்தாலான சேலை அணிந்திருந்தாள். மாநிறம், பேரழகி. அவளின் ஒவ்வொரு செயலிலும் அத்தனை நளினம். நான் சற்று நேரத்தில் பார்வையை வலுக்கட்டாயமாக வேறு பக்கம் திருப்பினேன். அங்கிருந்த முதியவர்கள் அந்த பெண்ணின் தாய் தந்தையர் என்பதை புரிந்து கொண்டேன். அவளுடைய தந்தை தெலுங்கு நாளிதழ் ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார். அவள் அன்னை பஷீரின் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தவாறே வெளியே பராக்கு பார்த்து கொண்டிருந்தார். அங்கு பஷீருக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் மிக அந்யோன்யமான உறவு இருப்பது போல பட்டது. அதாவது தன்னோட வீட்டை விட்டு வெளியில போறாங்கன்னு வைங்களேன், அங்க ஒரு நல்ல உறவு, ஒரு குடும்பமோ இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதரோ ஒரு நல்ல உறவு கிடைச்சிட்டு அப்படின்னா, தன்னோட வீட்டு மனிதர்களையோ இல்ல நம்ம இன்னும் திருமணமாகாம தனியா இருக்கிறோமோ அந்த கவலையே இல்லாம அவங்க சௌகரியமா செட்டில் ஆயிடுவாங்க. அது பொதுவான வழக்கம். எனக்கு கல்யாணம் ஆன தொடக்கத்துல எங்க வீட்டுக்காரங்க கேரளாக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ எங்க வீட்டு ஓனர் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, ஏம்மா அவனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க கொண்டாந்துரு, அங்க இருக்கிற இடம் பழகிட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியாச்சுன்னா இங்க வரணுங்கிற எண்ணமே வராது ஆம்பளைகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு இங்க ஞாபகம் வந்தது. அந்த குடும்பத்தோடு அவர் ரொம்ப அந்யோன்யமா ஆயிட்டார். அதனால திருமணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. நான் அந்த பெண்ணையும் பஷீரையும் சிறிது நேரம் பார்த்தேன். இருவரும் காதலிக்கிறார்கள் என்று தோன்றியது. அந்த பெண் பஷீரிடம் சற்று வழிவதை பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. பஷீர் என்னை பார்த்தான். நான் என் நெற்றியை சுருக்கி சிரித்தேன். பதிலுக்கு புன்னகைத்தான். எங்களுக்கு சுக்கு டீ கொடுத்தாள் அந்த பெண். அவளுடைய பெயர் பானு என்றாள். அவள் முதல் முறையாக என் கண்களை பார்த்து புன்னகைத்தாள். பிறகு உள்ளே சென்று விட்டாள்.
பானுவின் தந்தை என் வேலை குறித்து சிறிது நேரம் பேசினார். அவர் பெனுகொண்டாவில் ஒரு கல்லூரியில் கணித பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றதாக சொன்னார். அவரின் பெயர் ரஹமத்துல்லா. எனக்கு அந்த பெயரை கேட்க அத்தனை இனிமையாக இருந்தது. ஒரு இசை துணுக்கு போல இருந்தது அந்த பெயர். நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து விடை பெற்று வீடு திரும்பினோம். நான் பஷீரின் தோள்களை பிடித்து நன்றாக குத்தினேன். பஷீர் வலிப்பது போல கத்தினான். எப்படி இதெல்லாம் என்றேன். என்ன என்று ஒன்றும் தெரியாதது போல பல்லிழித்தான். சிரிக்கும் போதே அவர் கேட்கறது என்னன்னு புரிஞ்சுட்டு சமையலறைக்குள் சென்று ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி கதவருகே வைத்தான். பிறகு ஏதோ விடுபட்ட உரையாடலை ஆரம்பிப்பது போல பேச ஆரம்பித்தான். ஒருமுறை நான் தர்காவில் இருந்தபோது பானுவின் தாய் தந்தையர் அவளை கைத்தாங்கலாக தர்காவுக்கு அழைத்து வந்தார்கள். அவளால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. ஏதோ நரம்பியல் பிரச்சனை என்றார்கள். இரவு உறக்கம் வருவதில்லை. பிறகு நாள் முழுவதும் சோர்வாக இருக்கிறாள். அவளுடைய கால்கள் நிலை கொள்ளாமல் எப்போதும் தடுமாறுகின்றன என்றார் அவளுடைய தந்தை. நரம்பியல் மருத்துவரிடம் காட்டி 3 மாத காலமாகிறது. அவர் மனச்சோர்வுதான் காரணம். உடம்பில் பிரச்சனை இல்லை என்று சொல்லி மனச்சோர்வு எதிர்வு மாத்திரைகளை தந்தார். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று அவளின் தந்தை புலம்பிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஒரே மகள். எனக்கு அவளை பார்த்த உடனே மிகவும் பிடித்து விட்டது. இது அப்படிதான் இல்ல, சிலர் பார்த்ததும் பிடிச்சிருது. அது எப்படின்னே தெரியல. அவங்களோட குணங்களை பத்தி அறியல, அவங்களோட இன்ட்ரெஸ்ட பத்தி தெரியல, நம்மளோட சேம் வேவ் லெங்க்ல இருக்காங்களான்னு தெரியல. ஆனா சிலரை மட்டும் பார்த்த உடனே அவங்களோட நெருங்கிட தோணுது. அதே அதே போலவே சிலரை பார்த்த உடனே பிடிக்காமலும் போயிருது. அவங்கள பத்தி என்னன்னே தெரியாது, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு சண்டையும் இல்லை, ஆனாலும் சிலர் பார்த்தா பிடிக்கிறது இல்லை. அது மாதிரி இவருக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே பிடிச்சிட்டு அவள் தாய் தந்தையரை அந்த பெண்ணிடம் இருந்து சற்று தள்ளி அமரச் சொன்னேன். அவர்களுக்கு நான் யார் என்று தெரியவில்லை. நிச்சயம் தர்காவில் இருப்பவன் அல்ல என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் எதுவும் சொல்லாமல் சற்று தள்ளி அமர்ந்தார்கள். நான் பாபையா தர்காவின் மீது இருந்த ஒரு ரோஜாவை எடுத்து அந்த பெண்ணிடம் தந்தேன். அவள் அதை வாங்கி கொண்டாள். நான் அவளின் கண்களை சிறிது நேரம் பார்த்தேன். எனக்கு ஏனோ அவள் எதையோ நினைத்து அச்சப்படுவதாக தோன்றியது. அந்த கண்கள் வெகு தொலைவில் இருந்தன. வெகு தொலைவு என்பது பாலிய காலம் அல்லையா? இவளின் பாலிய காலம் ஏதோ ஒரு வகையில் அவளை அச்சுறுத்துகிறது என்று நினைத்தேன். அவளிடம் சொன்னேன், உன் பாலிய காலத்தின் தீவினைகள் இனி உன்னை தொடராது. இந்த ரோஜாவின் சுகந்தம் போல இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றேன். அவள் புன்னகைத்தாள். உன் கௌரவம் பாதிக்கும் வகையில் உனக்கு எந்த தீமையும் நடக்காது. அல்லாவின் துணை என்றும் உன்னை காக்கும் என்றேன். அவள் என் கரங்களை பற்றி முத்தமிட்டாள். அவளது பெற்றோரும் பிறரும் அதிர்ந்தாலும் ஒன்றும் சொல்லவில்லை.